வீடு ஃபுல்லா முடி இருக்கு, பயங்கரமா வேர்க்குது, வேர்த்துணி தலையில பொடுகு வருது, தலைய சொரிஞ்சிட்டே இருக்கு. என்ன வேணா நாங்க தாங்கிக்குவோம், தலையில இருந்து முடி கொட்டினா தாங்கிக்கவே முடியாது. முடி வந்து ஒருத்தவங்களோட ஓவரால் ஹெல்த் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம். வயிற்றுக்குள்ள போற உணவும் கூட நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், அனிமிக்கா இருந்தா கூட முடி கொட்டும். ஹேருக்கு வந்துட்டு இன்டர்னலாவும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். பட் இந்த சம்மர்ல டியூ டு ஓவர் ஸ்வெட்னு சொல்லலாம், ஸ்வெட் அண்ட் ஹீட் நிறைய முடி வேரோடு கொட்டும். இது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். முதல்ல வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு இதுல சல்ஃபர் நிறைய இருக்கு. இந்த சல்ஃபர் என்ன பண்ணும்னா நம்மளோட முடி ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம கூட்டும், புது ஹேர் ஃபாலிகல்ஸ் நிறைய வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். சோ ஆப்வியஸா இதை அரைச்சு நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட தலையில இருக்கிற அந்த அரிப்பு, சொறி சிரங்கு, ஃபங்கஸ் growth இதெல்லாம் குறைச்சி, அப்புறம் இந்த பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் என் பொண்ணு மொட்டை அடிக்க போகும்போது 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு போயிருவேன். எங்க மொட்டை அடிச்சாலும் நம்ம என்ன தெரிப்போம், மொட்டை அடிச்சோடனே தலை வந்து எரியும், குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு சந்தனம் தேய்ப்போம். மொட்டை அடிச்சோடனே சந்தனம் தேய்ச்சோம்னா 4 நாளைக்கு முடி தலை வந்து வளவளன்னு இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். சந்தனம் வந்து குளிர்ச்சியா வச்சுக்கும், பட் தலை வளவளன்னு நம்ம பார்க்கலாம். ஆனா நீங்க மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும், இல்ல காய்ச்ச வந்துடும். வெது வெதுப்பா தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது. இந்த கத்தி எல்லாம் பிளேட் எல்லாம் பட்டிருக்கல, அதெல்லாம் நம்ம டிடி கூட போடாம விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம ரொம்ப கான்சியஸா இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோம்னா அது ஒரு ஆன்டிசெப்டிக். ரெண்டாவது முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது, சூப்பரா வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷன்ஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படிதான் இருக்கும், அவ்வளவு திக்கா இருக்கும். நான் அப்ப என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இது வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னு இதுதான் தேய்ப்போம். எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல, கர்லி ஹேர், அது சின்ன வெங்காயத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதுல 3 இன்கிரிடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்திலயும் சொல்லுவாங்க, முடி கருப்பா இருக்குது, உள்ளேயும் சாப்பிடணும், வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்களா, ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மிக்சியில அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளர்ல வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் அதை குடிச்சேன். சோ ஆனா எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியரா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய ஜெனட்டிக்கா வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலியில் ரொம்ப நரமுடி இருக்குங்க, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்க மாமியாருக்கு 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு. எனக்கு அவங்களோட 3 டைம்ஸ் நரைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு மாட்டாது, முடி சில்கியா இருக்க, ஃப்ரிஸி இல்லாம இருக்க. அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பளபளப்பு, ஒரு கிளாமர், ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் எல்லாம் போடுமோ அது போயிருது இல்ல. தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்ப நேத்து நான் தலைக்கு குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் அரைச்சி இதுல மிக்ஸ் பண்ணி லைட்டா வார்ம் பண்ணிட்டு தலையில தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும். எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும், இல்ல சளி பிடிச்சிடும்ல. சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி. நம்ம வந்துட்டு ஒழுங்கா நம்ம தலைய வந்துட்டு சூடு பண்ணாம தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும், தலைவலி வந்துடும். லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டா வார்ம் பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல போய் வாஷ் பண்ணிடணும். அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது, இதுவும் பொடுகு வராது. அண்ட் முடி வந்துட்டு வேர்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு உதவும்.